பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின் மேற்கோள் காமிச்சு ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்றாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். முந்தினவைகளை எல்லாத்தையும் நீங்க நினைக்கவே கூடாது என்று வசனம் இங்கு தெளிவா சொல்கிறது. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. முந்தினவைகள் எதா இருக்கலாம்? தேவ பிள்ளைகளே ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களது வாழ்க்கையில் முந்தி நடந்ததான காரியங்கள், கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நடந்ததான காரியங்கள் உங்களுக்கு ஃபெயிலியரா இருக்கலாம். வாழ்க்கையில் தோல்வி இருந்திருக்கலாம், ஒரு பிசினஸ்ல அடியா இருந்திருக்கலாம், நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியரா இருந்திருக்கலாம், உங்கள் மனதை அது மன உளைச்சலுக்குள்ளாக்கி இருக்கலாம். இப்படிப்பட்டதான காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முந்தினவைகள் எதையும் நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஸோ என்னன்னா, உங்களுக்கு முந்தி நடந்த எதையுமே நீங்க நினைச்சு உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போக உங்களை அனுமதிக்காதிருங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பூர்வமானதை சிந்திக்க கூடாதான். முந்தினவைகளும் பூர்வமானவைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, தேவன் நீங்க கொடுத்திருக்கிறார். இந்த கனெக்ஷன் அதுல இருந்து வெளியே எடுத்துருன்றார். பூர்வமானதை நீ சிந்திக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்க வசனம் சொல்லி இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சோ முந்தினவைகள் இருந்து பூர்வமானவைகள் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எப்ப வெளியே வர்றாங்களோ, தேவன் அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, புதிய காரியத்தை, புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு செய்கிறாராம். உங்களுடைய தொழில, உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்க எங்கு சென்றாலும், நீங்க எங்கு வந்தாலும் தேவன் புதிய அத்தியாயத்தை தேவ பிள்ளைகளுக்கு தொடக்குவது இந்த வசனத்தின்படி அதிக நிச்சயம் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சாத்தான் வைக்கக்கூடியதான ஒரு கண்ணி. பூர்வமானவைகளையும் முந்தினவைகளையும் நினைக்க சொல்லி தூண்டக்கூடியதான கண்ணிகள். இந்த கண்ணிகளில் இருந்து தேவ பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நமக்கு, தேவ வார்த்தை தான் நமக்கு. அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு, முந்தினதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டு விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறான தேவ பிள்ளைகள் இதெல்லாம் புறக்கணிக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய அத்தியாயம் உங்களுக்கு தொடங்குகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாம் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, முந்தினவைகளை நினைத்து, பூர்வமானதை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய காரியங்களும் இங்கிருந்து வெளியேற்றப்படட்டும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாய் கூட இருந்து இதை சிந்திக்காத வண்ணம் தெய்வம் அவர்களை பாதுகாத்து புதிய அத்தியாயத்தை துவக்குகிறவர் நீர் துவக்கி கொடுத்துள்ளும். எல்லாவற்றிலும் ஜெயத்தை உமது பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.